தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா விடுதலையை நாடுவரே, ஆண்டவரை தேடுவோரே, எனக்கு செவி கொடுங்கள் என்று அழைப்பு தருகின்ற நற்கருணை ஆண்டவரே, எங்கள் மீது அக்கறையாயிருக்கின்ற தெய்வமே, எங்கள் விண்ணப்பங்களுக்கும் மன்றாட்டுகளுக்கும் பதில் தருகின்ற ஆண்டவரே, நான் அளிக்கும் விடுதலை அண்மையில் உள்ளது என்று வாக்கு கொடுக்கின்ற வாக்கு மறாத தெய்வமே, எங்கள் எண்ணங்களை, ஏக்கங்களை, எதிர்பார்ப்புகளை, தேவைகளை அறிந்து வைத்திருக்கின்ற ஆண்டவரே, எங்கள் சுமைகளை எல்லாம் எங்களுக்காய் தூக்கி சுமக்கின்ற ஆண்டவரே, எங்கள் வாழ்வு, எங்கள் குடும்பம், எங்கள் பணி வாழ்வு, எங்கள் சுமைகள், எங்கள் தேவைகள் எங்களை அடிமைப்படுத்தி அல்லல் படுத்தி போராட்ட வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும் எங்களுடைய அடிமைத்தன பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றிலும் இருந்தும் எங்களுக்கு விடுதலை தர எங்களுக்கு வாக்குறுதி தருகின்ற தெய்வமே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இதோ இந்த ஆராதனை வழியிலே உம்மோடு இருக்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற தெய்வமே, உமது பிரசன்னத்தில் மகிழ்ந்திருக்கின்ற பாக்கியத்தை கொடுத்திருக்கின்ற ஆண்டவரே, உமது பிரசன்னத்திலே விடுதலையை அனுபவிக்க வாய்ப்பை கொடுத்திருக்கின்ற ஆண்டவரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், ஆராதிக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் இருக்கின்ற இடங்களில் இருந்தவாறே கரம் உயர்த்தி, நற்கருணை ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நற்கருணை ஆண்டவரே நாங்கள் உம்மை போற்றுகிறோம், நற்கருணை ஆண்டவரே நாங்கள் உம்மை தண்டனிட்டு வணங்குகிறோம் என்று சொல்லி நன்றி இயேசுவே என்று கரம் உயர்த்தி நற்கருணை ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். நன்றி
ஆண்டவரை உற்று நோக்கி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நீங்க நன்றி சொல்லுங்க. ஆண்டவரை நீங்க போற்றுங்க. ஆண்டவரை உள்ளமாற நீங்க ஆராதியுங்க. கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் உங்களுக்காய் உங்கள் குடும்பத்திற்காய் செய்த வல்ல செயல்களை எல்லாம் நினைவு கூர்ந்து ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறாரே. ஆண்டவர் நமக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் கொடுத்து வழிநடத்தி இருக்கிறாரே. வானதூதர்களை அனுப்பி நம்மை நமது குடும்பத்தை பாதுகாத்திருக்கிறாரே. ஆண்டவர்கிட்ட சொல்வோம், ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து எங்கள் உறவுகளோடு சேர்ந்து இயற்கையோடு சேர்ந்து புனிதர்களோடு சேர்ந்து ஆண்டவரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, என் இறைவனை உம்மை நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்லி இந்த பாடலை பாடி நம் ஆண்டவரை போற்றுவோம், ஆண்டவரை புகழ்வோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நீங்கள் உள்ளமாற நற்கருணை ஆண்டவரை ஆராதிக்கின்ற வேளையிலே, துதிக்கின்ற வேளையிலே, தூத்தரிக்கின்ற வேளையிலே ஆண்டவர் உங்களை கடந்து வருகின்றார். ஆண்டுடைய பிரசன்னம் உங்களுக்கு விடுதலையை தரும். முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடு, பலத்தோடு, சக்தியோடு ஆண்டவரை போற்றுவோம். இந்த பாடலை பாடி நம் ஆண்டவரை துதிப்போம். என் இறைவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆண்டவரே, என் இறைவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆண்டவரே, என் இறைவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. பரிசுத்தரே, உமக்கே ஆராதனை, தூயவரே, உமக்கே ஆராதனை, உன்னதரே, உமக்கே ஆராதனை, உத்தமரே, உமக்கே ஆராதனை. துதிகன மகிமையெல்லாம் துதிகன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம். ஐயா உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே, என் இறைவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆண்டவரே, என் இறைவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை.
அதிசயமே உமக்கே ஆராதனை வல்லவரே உமக்கே ஆராதனை நல்லவரே உமக்கே ஆராதனை துதிகன மகிமையெல்லாம் துதிகன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம். ஐயா உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே என் இறைவனே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை. ஆண்டவரே என் இறைவனே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை. இறையரசே உமக்கே ஆராதனை இறை மகனே உமக்கே ஆராதனை யெகோவாயிரே உமக்கே ஆராதனை யெகோவா நிசி உமக்கே ஆராதனை துதிகன மகிமையெல்லாம் துதிகன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம். ஐயா உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே என் இறைவனே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை. ஆண்டவரே என் இறைவனே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை. இருந்தவரே உமக்கே ஆராதனை இருப்பவரே உமக்கே ஆராதனை இம்மானுவேலே உமக்கே ஆராதனை மெசியாவே உமக்கே ஆராதனை துதிகன மகிமையெல்லாம் துதிகன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம். ஐயா உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே என் இறைவனே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை. ஆண்டவரே என் இறைவனே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை. எங்கள் கோட்டையரனான ஆண்டவரே உமக்கே ஆராதனை சாமி. உம்மையே நாங்கள் போற்றுகிறோம், உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம், உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மையே நாங்கள் தண்டனிட்டு வணங்குகிறோம். எத்தனை நன்மைகளை ஆண்டவரே நீர் எங்களுக்கு செய்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் உமது கிருபையினால் தான்
நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற தெய்வமே, இதோ இந்த ஆராதனை வேளையில் நாங்கள் உம்மை போற்றுவோம், உம்மை புகழ்வோம், நன்றி செலுத்துவோம், ஆராதிப்போம் என்று சொல்லி ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவருக்கு உளமாற நன்றி சொல்லுங்கள். நீங்கள் துதிக்கின்ற வேளையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் துதிக்கின்ற வேளையிலே ஆண்டவர் உங்களை நலப்படுத்துகிறார். நீங்கள் துதிக்கின்ற வேளையிலே ஆண்டவர் உங்கள் விண்ணப்பங்களுக்கும் மன்றாட்டுகளுக்கும் பதில் தருகிறார். நீங்கள் துதிக்கின்ற வேளையிலே ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருகிறார். துதிப்போம். என்னாலும் பாதுகாக்கின்ற அப்பா தந்தையை உம்மை போற்றுகின்றோம். போற்றுகிறோம் சாமி. எங்களை என்னாலும் சுமந்து ஒவ்வொரு நாளும் சுமந்து ஆண்டவரே எங்களை தூக்கி செல்பவரே உம்மை போற்றுகிறோம். போற்றுகிறோம். எங்களுக்காக சிலுவை சுமந்து எங்கள் பாவங்களை எல்லாம் தூர தூக்கி எறிந்த ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம். போற்றுகிறோம் ஆண்டவரே. எங்களை கண்மணி போல ஒவ்வொரு நாளும் காத்து வழி நடத்துபவரே உம்மை போற்றுகிறோம். போற்றுகிறோம் ஆண்டவரே. எங்கள் மூச்சு காத்துக்கு சொந்தமானவரே உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. எங்கள் உடலுக்கு சொந்தமானவரே உம்மை போற்றுகிறோம். போற்றுகிறோம் ஆண்டவரே. எங்கள் உடைமைகளுக்கு சொந்தமானவரே உம்மை போற்றுகிறோம். போற்றுகிறோம் ஆண்டவரே. என் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே உம்மை போற்றுகிறோம். போற்றுகிறோம் ஆண்டவரே. போற்றுகிறோம். போற்றுகிறோம் ஆண்டவரே. துதிப்போம். தொடர்ந்து ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை போற்றுவோம். நீங்கள் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைத்தனங்களுக்காக, ஆண்டவருடைய அனுபவத்திற்காக, ஆண்டவர் உங்களோடு இருப்பதற்காக ஆண்டவரை போற்றுங்கள். தொடர்ந்து ஆண்டவரை துதியுங்கள். போற்றுகிறோம் ஆண்டவரே, போற்றுகிறோம். புகழ்கிறோம் சுவாமி, புகழ்கிறோம் உமக்கு ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் நன்றி ஆண்டவரே. செலுத்துகிறோம் சாமி. நன்றி செலுத்துகிறோம் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே. ஆண்டவரே, விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நன்றி சுவாமி. செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்த தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நன்றி சுவாமி. செலுத்துகிறோம் சாமி. என் தாயின் வயிற்றில் நான் உருவாகும் முன்னே என்னை தேர்ந்தெடுத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நன்றி சுவாமி. செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, எனக்கு உயிர் பிச்சை கொடுத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி சுவாமி. செலுத்துகிறோம் ஆண்டவரே, ஆண்டவரே. என்னை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழி நடத்துகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி சுவாமி. செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, என்னை உன் கண்ணின் கருமணி போல என்னை காத்து காப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, என்னை ஒவ்வொரு நாளும் தேற்றி என்னை கரம் பிடித்து நடத்துகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, எனக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, சாமி. எனக்கு வாழ்க்கையை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, ஆண்டவரே. நல்ல பெற்றோர்களை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, சாமி. எனக்கு உடன்பிறப்புகளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, சாமி. நல்ல நண்பர்களை எனக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, சாமி. ஒவ்வொரு நாளும் உம்மை தொழுக உம்மை போற்றி புகழ எனக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விடியற் காலையில் உம்மை தேடி உம்மை நாடி ஓடி வர எனக்கு கிருபையை கொடுத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் கோட்டை அரணுமாய் இருக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நன்றி செலுத்துகிறோம் என் ஆண்டவரே. புகலிடமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நன்றி செலுத்துகிறோம் என் ஆண்டவரே. அரணான கோட்டையே உமக்கு நன்றி நன்றி செலுத்துகிறேன் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே. என்னை விடுவிப்பவரே உமக்கு நன்றி நன்றி செலுத்துகிறேன் செலுத்துகிறோம் என் ஆண்டவரே. பாவங்களை எல்லாம் மன்னிப்பவரே உமக்கு நன்றி நன்றி செலுத்துகிறேன் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை தேற்றுகிறவரே உமக்கு நன்றி நன்றி செலுத்துகிறோம் செலுத்துகிறேன் ஆண்டவரே. என் கோட்டையாய் இருப்பவரே உமக்கு நன்றி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே. என் உடன் பயணிப்பவரே உமக்கு நன்றி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே. என் கால் கல்லின் மேல் மோதாதபடி என்னை தாங்குகிறவரே உமக்கு நன்றி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே. என்னை உள்ளங்கைகளில் பொறித்து வைத்து என்னை காக்கிறவரே உமக்கு நன்றி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே. ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு உயிர் பிச்சையை கொடுத்து காத்து கொண்டிருக்கிறீரே, அதற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நன்றி செலுத்துகிறோம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே. நன்றி நன்றி சுவாமி. நன்றி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே. எங்களை காத்து வழிநடத்துகின்ற தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி எல்லோரும் குரல் எழுப்பி மீண்டுமாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாடுவோம். துதிகன மகிமையெல்லாம் துதிகன மகிமையெல்லாம்
இறைவனே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆண்டவரே என் இறைவனே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அன்புறவுகளே, ஆண்டவர் பல்வேறு நிலைகளில் நமக்கு விடுதலையை வழங்குகிறார். அவருடைய திருவுடல் திரு ரத்தத்தின் வழியாய் நமக்கு விடுதலை தருகிறார். நற்கருணை பிரசனத்தின் வழியாய் நமக்கு விடுதலை தருகிறார். திருவரு சாதனங்கள் வழியாய் நமக்கு விடுதலை தருகிறார். அருங்கொடை ஜெப வழிபாடுகளின் வழியாய் ஆண்டவர் நமக்கு விடுதலை தருகிறார். அவரது வார்த்தையின் வழியாய் ஆண்டவர் நமக்கு விடுதலை தருகின்றார். ஆண்டவரின் வார்த்தை நமக்கு விடுதலை தருகின்ற வார்த்தை. ஆண்டவரின் வார்த்தை நமக்கு விடுதலையை உறுதி செய்கின்ற வார்த்தை. ஆண்டவரின் வார்த்தை ஆண்டுடைய பேர் ஆற்றலை வல்லமையை வெளிப்படுத்தி விடுதலை வாழ்வை உறுதி செய்கின்ற வார்த்தை. ஆண்டவரே பேசும், எங்களுக்கு விடுதலை தருகின்ற வார்த்தைகளை ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும். உமது வார்த்தையினால் எங்களுக்கு, எங்கள் பிள்ளைகளுக்கு விடுதலை வாழ்வை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தைக்கு உருக்கமாய் நாம் செவிமடுப்போம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 51, இறைவார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. விடுதலையை நாடுவோரே, ஆண்டவரை தேடுவோரே, எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் எந்த பாறை நின்று செதுக்கப்பட்டீர்களோ, எந்த குழியை நின்று தோண்டப்பட்டீர்களோ அதை நோக்குங்கள். உங்கள் தந்தை ஆபிரகாமையும் உங்களை பெற்றெடுத்த சாராவையும் நினைத்து பாருங்கள். தனியாய் இருந்த அவனை அழைத்தேன், அவனுக்கு ஆசி வழங்கி பெரும் திரளாக்கினேன். ஆண்டவர் சீயோனை தேற்றுவார், பாழடைந்த அதன் பகுதிகள் அனைத்திற்கும் ஆறுதல் அளிப்பார். அதன் பாலை நிலத்தை ஏதேன் போல் அமைப்பார். அதன் பால் இடங்களை ஆண்டவரின் தோட்டம் போல் ஆக்குவார். மகிழ்ச்சியும் அக்களிப்பும் அதில் காணப்படும். நன்றி பாடலும் புகழ்ச்சி பண்ணும் அங்கே ஒலிக்கும். என் மக்களே, நான் சொல்வதை கேளுங்கள். என் இனமே, எனக்கு செவிக்கொடு. ஏனெனில் திருச்சட்டம் என்னிடமிருந்து புறப்பட்டு செல்லும். என் நீதி மக்கள் இனங்களுக்கு ஒளியாக திகழும். நான் அளிக்கும் விடுதலை அண்மையில் உள்ளது. நான் வழங்கும் மீட்பு வெளிப்பட்டு விட்டது. என் புயங்கள் மக்கள் இனங்கள் மேல் ஆட்சி செலுத்தும். என் கைவன்மை மீது அவை நம்பிக்கை கொள்ளும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. மாதா தொலைக்காட்சியின் அன்பு உறவுகளே, நற்செய்தி பணிக்காய் ஒரு வெளிநாட்டிற்கு சென்றிருந்தோம். 10 நாட்கள் பங்கு திருவிழா கொண்டாட்டம். முதல் ஓரிரு நாளிலே ஒரு தாய் ஜெபத்திற்கு பிற்பாடு சந்திக்க வந்தார்கள். ஃபாதர், என் மகனுக்காக ஜெபியுங்க. என்னம்மா ஆனது என்று கேட்டேன். என் பையன் ஜெயிலில் இருக்கான் ஃபாதர். ஐயோ, என்னம்மா ஆனது? நான் தான் போலீஸுக்கு சொல்லி என்னுடைய மகனை கைது செய்ய சொன்னேன் ஃபாதர் அப்படின்னாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டது. என்னம்மா சொல்கிறீங்க, எதற்காக என்று கேட்டேன். அந்த தாய் சொன்னார்கள், என்னுடைய மகன் போதைக்கு அடிமையாகிவிட்டான். என்னால் முடிந்த அளவுக்கு நான் முயற்சி செய்தேன். அவனை எப்படியாவது இந்த போதை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு விட வேண்டும் என்று சொல்லி என்னால் முடியல. என் பையனை இழக்க நான் தயாராக இல்லை ஃபாதர். அதனால் நானே போலீஸுக்கு சொல்லி கைது செய்ய சொன்னேன். இப்பொழுது மகன் சிறைச்சாலையில் இருக்கிறான். அவன் பூரண சுகம் பெற்று விரைவில் விடுதலையாக வேண்டும் என்று என் மகனுக்காக மன்றாடுகள் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு தாயே
மகனை போலீசிடம் சொல்லி கைது செய்ய சொல்கின்ற அளவுக்கு இந்த போதை அடிமைத்தனம் இந்த சமூகத்தில் பெருகி கொண்டே இருக்கின்றது. ஒரு சமூக கணக்கீடு சொல்லுகின்றது, ஏறக்குறைய 25 கோடி பேர் இந்தியாவிலே போதை வஸ்துக்களை பயன்படுத்துவதாக. அதிலே 4 கோடி பேர் முழுமையாக அடிமைகளாக இருக்கின்றவர்கள். இன்னொரு குறிப்பு சொல்லுகின்றது, ஏறக்குறைய இந்தியாவிலே 14.6% பேர் குடிக்கு அடிமையாக இருக்கின்றார்கள். அதில் 6 கோடி பேர் முழுக்க டோட்டலி டிபெண்ட், அவர்களால் எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருக்கின்றது. இந்த புள்ளி விவரத்தில் 32% இளையோர் ட்ரக்குக்கு, போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமைகளாக இருக்கின்றார்கள். இதை போன்றுதான் போர்னோகிராஃபி அடிமைத்தனம், ஃபோன் அடிமைத்தனம். இதில் 10ல் 3 பேர் பெண்கள். 10 பெண்களில் 3 பேர் ஃபோனுக்கும் போர்னோகிராஃபிக்கும் அடிமைகளாக இருக்கின்றார்கள் என்று சொல்கின்றது. அன்புறவுகளே, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கின்ற நமக்கு ஆண்டவர் அழைப்பு தருகின்றார். ஆண்டவருடைய இந்த விடுதலையை பெற்று தருகின்ற தூதுவர்களாக நீங்களும் நானும் அன்னை மரியாவை போல இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு அழைப்பு தருகின்றார். ஆண்டவருடைய திருப்பிரசனத்தில் இருப்பது ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துவது, ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற உயிருக்காக, உடலுக்காக, குடும்பத்திற்காக, ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்வது. உண்மையில் நம் ஆண்டவரை ஆராதிக்கின்றோம் என்றால், உண்மையில் நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்கின்றோம் என்றால், ஆண்டவருடைய கட்டளைகளை நாம் மீற மாட்டோம். இந்த சமூகம் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று சொல்லி தன் விருப்பப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழல் தான் பெருகி கொண்டிருக்கின்றது. இந்த தருணத்தில்தான் மாதத்தின் முதல் சனிக்கிழமையாகிய இன்று அன்னை மரியாவை நமக்கு விடுதலை தருகின்ற தாயாக இறைவன் கொடையாக தருகின்றார். தான் இருக்கின்ற திருத்தலங்களிலெல்லாம் அன்னை தன்னுடைய பரிந்துரை ஜெபத்தின் மூலமாக மக்களுக்கு விடுதலை வாழ்வை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். நாம் அன்னையின் வழியாக நற்கருணை ஆண்டவரிடம் இந்த விடுதலை வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதல் சனிக்கிழமையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒன்று, நம் பாவத்திற்கு பரிகாரம் செய்ய வேண்டும். நம்முடைய பாவமாக இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தினரின் பாவமாக இருக்கலாம். அன்னை காட்சி தந்த இடங்களில் எல்லாம், குறிப்பாக பாத்திமாவிலே காட்சி தந்த தருணங்களில் எல்லாம் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் அன்னை மரியா கொடுக்கின்ற அழைப்பு, பாவ பரிகாரம் செய்யுங்கள். இந்த முதல் சனிக்கிழமை பக்தி முயற்சியை அனுசரியுங்கள். இந்த நாட்களிலே நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்கள். நற்கருணை நாதரை சந்தியுங்கள். நற்கருணை ஆண்டவரை ஆலயத்திலே சந்தியுங்கள். ஜெபமாலை ஜெபியுங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த சமூகம் முழு விடுதலையை பெற வேண்டும் என்றால் நீங்களும் நானும் அன்னையை போல மாற வேண்டும். அன்னையை போல ஆண்டவரை அன்பு செய்ய வேண்டும். அன்னையை போல ஆண்டுடைய திருப்பிரசனத்தில் இருக்க வேண்டும். அன்னையை போல இறைவனுடைய விருப்பத்தையும் திட்டத்தையும் தேட வேண்டும், நாட வேண்டும். அப்பொழுது நம்மால் சும்மா இருக்க முடியாது. அன்னை மரியா விடுதலை பாடல் பாடினார்கள். என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றுகின்றது, ஏனெனில் தாழ்நிலை நின்ற அடிமையை கடைக்க நோக்கினார். எதற்காக? வரலாறு முழுவதும் இஸ்ராயல் மக்களுக்கும் தலைமுறையாய் இறைவன் செய்த வல்ல செயல்களை எல்லாம் அன்னை மரியா அறிக்கை செய்கின்றார்கள், அனுபவித்தார்கள், அறிக்கை செய்தார்கள். இந்த மாதத்திலே ஆண்டவரிடத்திலே விடுதலைக்காக நாம் ஜெபிப்போம். நமக்கும் நமது குடும்பத்திற்கும் நமது உறவுகளுக்கும் யாரெல்லாம் நம்மிடத்தில் ஜெபோதவி கேட்டார்களோ அவர்களுக்கும் இந்த மாதம் விடுதலையின் மாதமாக இருக்கட்டும். ஆண்டவர் வாக்கு மாறாத தெய்வம். எசாயா இறை வாக்கு நூலிலே ஆண்டவர் நமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார், விடுதலையை நாடுவோரே
ஆண்டவரை தேடுவோரே, எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடுங்கள். ஆண்டுடைய வாக்கு நமக்கு விடுதலை தருகின்ற வாக்கு. ஆண்டுடைய வாக்கு நமக்கு புது வாழ்வை தருகின்ற வாக்கு. கஷ்டப்படுகின்ற என்னுடைய மகனுக்கு இதிலிருந்து விடுதலை கிடைக்காதா? என்னுடைய கண்ணுடைய குடிப்பழக்கம் தீராதா? என்னுடைய பிள்ளைகளுடைய இன்டர்நெட் அடிமைத்தனம் போகாதா? இச்சுக்குரிய வாழ்வில் உழன்று கொண்டிருக்கின்ற என்னுடைய மகனுடைய வாழ்வு மாறி போகாதா? என்னுடைய மகள் திருந்த மாட்டாளா? என்னுடைய மகளுக்கு வாழ்க்கையே கிடைக்காதா? என்னுடைய மகளுக்கு திருமண பாக்கியம் கிடைக்காதா? தங்களுடைய அடிமைத்தன வாழ்விலிருந்து மதிப்பீடுகளிலிருந்து வெளியே வரமாட்டார்களா என்று ஏங்கி தவிக்கின்ற உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் அளிக்கும் விடுதலை அண்மையில் உள்ளது. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே உங்க வாக்கு தத்தத்தின்படி என்னுடைய பிள்ளையை நடத்துங்க, மகனை நடத்துங்க, மகளை நடத்துங்க. என்னுடைய மகனுக்கு என்னுடைய மகளுக்கு விடுதலையை கொடுங்க. உமது வாக்கு என்னுடைய பிள்ளைக்கு விடுதலையை கொடுத்தது என்று சொல்லி நன்றி சொல்கின்ற சூழலை ஆண்டவரே நீங்க உருவாக்கி கொடுங்க என்று நீங்க ஜெபியுங்க. ஆண்டுடைய திருக்கரத்திலே அடிமைத்தனத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நாம் ஒப்பு கொடுப்போம். அடிமைத்தனத்திற்காய் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தாய், தந்தை, கணவன், மனைவி இவருடைய இந்த விண்ணப்ப கண்ணீரை நற்கரணை ஆண்டவரிடம் நாம் ஒப்படைப்போம். ஆண்டவரை இந்த வேளையிலே, இந்த நாளிலே, இந்த மாதத்திலே இந்த விடுதலை அனுபவத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு தாரும் என்று ஒப்பு கொடுப்போம். வாக்குமறாத தெய்வம் இரக்கம் காட்டட்டும். நமது பிள்ளைகளுக்கு குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலையை வழங்கட்டும். போதை பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலையை வழங்கட்டும். இந்த இன்டர்நெட் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை வழங்கட்டும். பொர்னோகிராஃபி இச்சுக்குரிய வாழ்விலிருந்து ஆண்டவர் விடுதலையை வழங்கட்டும். ஆண்டவர் இறங்கினார், எனக்கு விடுதலை கொடுத்தார், புது வாழ்வு தந்தார் என்று நன்றி சொல்கின்ற சூழலை ஆண்டவர் உருவாக்கி தரட்டும். தொடருகின்ற இந்த ஆராதனை வேளையிலே நற்கரணை ஆண்டவிடத்திலே நம்மை சார்ந்த ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தேவையில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுக்கட்டும். அவருடைய இரக்கத்தை, அன்பை, பாசத்தை, உடனிருப்பை நம் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சுவைக்கட்டும். ஆமென். இதோ இந்த முதல் சனிக்கிழமை நாளிலே ஆண்டவரை உற்று நோக்கி செல்வோம். ஆண்டவரே, அன்னை மரியாவை மிகப்பெரிய கொடையாய் எங்களுக்கு கொடுத்த தெய்வமே, அன்னை மரியாவை எங்கள் தாயாய் கொடுத்த ஆண்டவரே, அன்னை மரியாவை போல நாங்கள் உம்மோடு இருக்க ஆசைப்படுகிறோம். அன்னை மரியாவை போல உமது விருப்பத்தையும் திட்டத்தையும் அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். அன்னை மரியாவை போல இறை திட்டத்தை எங்கள் வாழ்விலே நடைமுறைப்படுத்த ஆசைப்படுகிறோம். இயேசுவே, என் தெய்வமே, உம்மோடு இருப்பதே எங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் சாமி. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு இந்த அருள் மட்டும் போதும். உம்மோடு இருக்க வேண்டும். உம் விருப்பத்தையும் திட்டத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும். உம் விருப்பப்படி வாழ எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, நாங்கள் வாக்கு கொடுக்கிறோம் சாமி. இதுதான் எங்களுடைய ஏக்கம், இதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு, இதுதான் எங்களுடைய மன்றாட்டு. ஆண்டவரே, உம்மோடு இருக்க வேண்டும். உம்மை போல மாற வேண்டும். உலகின் ஒளியாய் மலை மேலிருந்து ஆண்டவரை உம்மை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். வாக்கு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உம்மை போல மாற்றும் சாமி. உம்மோடு வைத்து எங்களை திடப்படுத்தும், பலப்படுத்தும், பயிற்றுவியும். அன்னை மரியாவை போல சந்திக்கின்ற ஒவ்வொருவருக்கும் உம்மை பகிர்ந்து கொடுக்கின்ற கிருபை எங்களுக்கு தாரும் சாமி. நாங்கள் வாக்கு கொடுக்கிறோம் என்று சொல்லி இந்த பாடலை பாடி நாம் ஜெபிப்போம். உம்மோடு இருக்கின்ற பாக்கியத்தை ஆண்டவரே எனக்கு தாரும். உம்மை போல வாழ்கின்ற பாக்கியத்தை எனக்கு தாரும். எங்கள் வாழ்க்கை அடுத்தவர்களுக்கு ஒளியாயிருக்க எங்களுக்கு அருளை தாரும் நற்கருணை ஆண்டவரே என்று இப்பாடலை பாடி ஜெபிப்போம்.
உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே வெளிச்சம் கொடுக்கணுமே உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே உலக பெருமை இன்பம் எல்லாம் குப்பையாய் மாறணுமே உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே உம்மையே என் கண்முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே உம்மையே என் கண்முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே ஆத்மபார உருக்கத்தோடு அழுது புலம்பணுமே ஆத்மபார உருக்கத்தோடு அழுது புலம்பணுமே இரவும் பகலும் விழித்து ஜெபிக்கும் மேய்ப்பனாகணுமே இரவும் பகலும் விழித்து ஜெபிக்கும் மேய்ப்பனாகணுமே உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே வெளிச்சம் கொடுக்கணுமே உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே ஆண்டவரை உற்று நோக்கி இதையே நாம் சொல்வோம். ஆண்டவரே, உம்மோடு இருக்க வேண்டும். அன்னை மரியாவை போல நாங்களும் மாற வேண்டும்.
உம்மை போல மாற வேண்டும். உலகின் ஒளியாய், எங்கள் குடும்பத்தின் ஒளியாய், எங்கள் அன்பியத்தில் ஒளியாய், எங்கள் பங்கிலே ஒளியாய், எங்கள் சமூகத்தில் ஒளியாய், வெளிச்சம் தருகின்ற பிள்ளைகளாய் நாங்கள் வாழ ஆசைப்படுகிறோம். எங்களுக்கு ஜெப ஆவியை தாரும், ஆவியின் கனிகளை தாரும், கொடைகளை தாரும். எல்லா தருணங்களிலும் விழித்திருந்து ஜெபிக்கின்ற பாக்கியத்தை தாரும். எங்களை ஜெப தூதுவர்களாய் மாற்றும். உமக்காய் ஆண்டவரை எங்களை பயன்படுத்தாம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எமக்கெல்லாம் தெரியுமே, எங்கள் நிலை உமக்கு தெரியுமே, எங்கள் அடிமைத்தன வாழ்வு உமக்கு தெரியுமே. கணவரை, மனைவியை, பிள்ளைகளை, என் உடன் பிறப்புகளை அடிமைப்படுத்தி தினம் தினம் அல்லல் படுத்தி கண்ணீரோடு மனபாரத்தோடு ஆண்டவரே அவமானத்தோடு குற்றப்பழி உணர்வோடு நடைபெணமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரையும் திருப்பாதம் ஒப்பு கொடுக்கிறோம். இதோ இந்த மாதத்திலே ஆண்டவரே அன்னையின் வழியாய் எங்களுக்கு விடுதலையை தருகின்றீரே. இதோ இந்த வழியில் ஒவ்வொருவரையும் நாங்களும் திருப்பாதம் ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. எத்தனையோ அடிமைத்தன பழக்க வழக்கங்கள் எங்கள் பிள்ளைகள், எங்கள் உறவுகள், எங்கள் சமூகத்தில் இருக்கின்றவர்கள் குடிக்கு அடிமையாகி, போதை பழக்கத்திற்கு அடிமையாகி, இந்த உலக இன்பங்களுக்கு அடிமையாகி, போனோகிராஃபிக்கு அடிமையாகி, போனுக்கு அடிமையாகி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியை தொலைத்து, நிம்மதியை இழந்து, வாழ்வை தொலைத்து விட்டு போராடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் உம் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. இரக்கம் மிகுந்த ஆண்டவரே, எங்களுக்கு வாக்கு கொடுத்த தெய்வமே, விடுதலையை நாடுவோரே, விடுதலையை தேடுவோரே, நான் உங்களுக்கு விடுதலை அளிப்பேன். நான் அளிக்கும் விடுதலை அண்மையில் உள்ளது. நான் வழங்கும் மீட்பு அண்மையில் உள்ளது. இதோ நான் கொடுக்கின்ற விடுதலை உனக்கு சுகத்தை தரும், வல்லமையை தரும், புதிய வாழ்வை தரும் என்று வாக்கு கொடுத்த வாக்கு மாறாத தெய்வமே, குடிப்பழக்கத்தினால், போதை பழக்கத்தினால், இன்னும் பல்வேறு விதமான அடிமைத்தனங்களினால் அல்லல் பட்டு குடும்பத்திலே ஆண்டவரே நஷ்டத்தை உருவாக்கி தினம் தினம் செத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மகனுக்காக மகளுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம் சாமி. எத்தனையோ பெற்றோர்கள், தாய்மார்கள் பிள்ளைகளுக்காய், கணவனுக்காய், மனைவிக்காய், உறவுகளுக்காய் கண்ணீர் விடைத்து தினம் தினம் போராடி கொண்டிருக்கின்றார்களே. ஒப்பு கொடுக்கிறோம் சாமி, தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சமூகத்திலே, இந்த உலகத்திலே உம் பிள்ளைகளை அலைகழித்து கொண்டிருக்கும் எல்லா விதமான அடிமைத்தன பழக்க வழக்கங்களிலிருந்தும் உம் பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும் ஆண்டவரே. நீர் பயன்படுத்தும், நாட்டு தலைவர்களை பயன்படுத்தும், அரசியல் தலைவர்களை பயன்படுத்தும், சமூக தலைவர்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. குருக்கள், துறவியரை பயன்படுத்தும் ஆண்டவரே. சமய தலைவர்களை நீர் பயன்படுத்தும். நல்ல உள்ளம் கொண்ட ஒவ்வொருவரையும் உம் பிள்ளைகளுக்கு விடுதலை தருவதற்காக நீர் பயன்படுத்தும் சாமி. மருத்துவர்கள் ஆண்டவரே, இன்னும் தங்களையே இணைத்துக் கொள்கின்ற சமய தலைவர்கள், மத தலைவர்கள் அத்தனை பேரும் மக்களுக்கு விடுதலை தருகின்ற கருவிகளாய் நீர் மாற்றித்தாரன் சாமி. ஒவ்வொருவரும் கண்ணில் படுகின்ற ஒவ்வொருவரையும் தேடி தேடி சென்று ஆண்டவரே நல்வாழ்வு தருகின்ற கருவிகளாய் நீர் மாற்றித்தாரும். என் மகனுக்கு விடுதலை கிடைக்காதா? என் கணவருக்கு விடுதலை கிடைக்காதா? என் அப்பாவுக்கு விடுதலை கிடைக்காதா? என் சகோதரனுக்கு விடுதலை கிடைக்காதா? என் நண்பனுக்கு விடுதலை கிடைக்காதா? இதிலிருந்து இந்த பிள்ளை மீள மாட்டானா என்று போராடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நீர் இரக்கம் காட்டும் சாமி. மது கல்வாரி இரத்தத்தினால் ஆண்டவரே உம் பிள்ளைகளுக்கு விடுதலையை வழங்கும். அடைப்பட்ட எல்லா கதவுகளையும் திறந்து விடும் சாமி. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீரே, கேளுங்கள், தட்டுங்கள், தேடுங்கள், உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்கும் என்று வாக்கு கொடுத்த வாக்கு மாறாத தெய்வமே. இதோ இந்த மாதத்திலே விடுதலையை நாடி தேடிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைக்கும் விடுதலையை தாரும். குடி பழக்கத்தினால் ஆண்டவரே உடல் நலனை கெடுத்து கொண்டு சம்பாதியத்தை தொலைத்து
குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளை உருவாக்கி நிம்மதியை தொலைத்து நடைபெணமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மாற்றி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் தடுத்தாட்கொள்ளும். படிக்கின்ற வயதிலே, கல்லூரி வயதிலே, குடும்ப வாழ்விலே ஆண்டவரே, இதோ போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி ஒவ்வொரு நாளும் பைத்தியமாய் மிருகமாய் விலங்கினமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை நீ தடுத்தாட்கொள்ளும். உம்மால் மட்டுமே எங்கள் பிள்ளைகளுக்கு, எங்கள் உறவுகளுக்கு வாழ்க்கையை கொடுக்க முடியும், புதிய வாழ்க்கையை கொடுக்க முடியும். கண்ணீரோடு மன்றாடுகின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த வழியிலே தயவாய் கண்ணோக்கம். மனமிறங்குகின்ற தெய்வமே, மனமிறங்கும் சாமி, எங்கள் பிள்ளைகளை, எங்கள் உறவுகளை, எங்கள் சமூகத்தை இதோ இந்த போதை அடிமைத்தனத்திலிருந்து, குடி அடிமைத்தனத்திலிருந்து, இச்சைக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து, போன் அடிமைத்தனத்திலிருந்து, போர்னோகிராஃபி அடிமைத்தனத்திலிருந்து நீர் மீட்டு தாரன் சாமி. அதற்காக ஒவ்வொருவரையும் பயன்படுத்தாம், எங்களை பயன்படுத்தாம் ஆண்டவரே. நாட்டு தலைவர்களை, சமய தலைவர்களை, சமூக தலைவர்களை ஆண்டவரே, இதோ இந்த மருத்துவ பணியிலே இணைத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் உம் பிள்ளைகளுக்கு விடுதலை தருகின்ற கருவிகளாய் பயன்படுத்தும் சாமி. உம் பிள்ளைகளுக்கு இறங்குவதற்காய், உம் பிள்ளைகளுக்கு விடுதலையை தருவதற்காய், உம் பிள்ளைகளுக்கு நல் வாழ்க்கையை தருவதற்காய், உம் பிள்ளைகளுக்கு புது வாழ்க்கையை தருவதற்காய் ஆண்டவரே நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். எசையா இறைவாக்கு நூல் 51:8 ஆண்டவர் சொல்கிறார், நான் அளிக்கும் விடுதலையோ என்றென்றும் நிலைக்கும், நான் வழங்கும் மீட்போ தலைமுறை தோறும் நீடிக்கும். ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி என்றென்றும் நிலைக்கின்ற விடுதலையை எங்களுக்கு தாரும். தலைமுறை தலைமுறையாய் எங்களுக்கு கொடுக்கின்ற மீட்பை ஆண்டவரே இந்த வழியிலே நீர் உறுதி செய்யும் என்று சொல்லி மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவரின் ஆசீர் கேட்போம். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். மீட்பின் பெருமை ஆட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகிறேன்
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.